ஜீரக சம்பா அரிசியும் இல்லை, பாஸ்மதி அரிசியும் இல்லை, நார்மல் பொன்னி அரிசி வச்சு வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் லைட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு தென் இது கூட பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியும் இதோட சேர்த்துருங்க. தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு பீன்ஸு, ஒரே ஒரு பீட்ரூட்டும், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்களை எல்லாத்தையும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்துட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காய பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு அதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுள்ள பட்டையில் 7 பீஸ் பட்டையும் 3 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் இதோட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கிற நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சிருக்க அரிசியும் இதோடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 3 நிமிஷம் இந்த அரிசி வந்து மசாலாலே வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் மேலாப்பில் தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு தோசை டவாவில் ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்து நெய் விட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த பிரெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட்டை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பிரெட்டை வந்து அந்த சாதத்தோடு போட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சூடான வெஜிடபிள் பிரியாணி கூட ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மல் பொன்னி அரிசியை வச்சு வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.